மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்பாக வைரமுத்து எழுதியுள்ள அந்த இரங்கல் செய்தியை இப்படி நான் பார்க்கலாம். எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற என் பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் உயிரிழந்து போனார். திரையில் நல்லவர், அரசியலில் வல்லவர், சினிமாவிலும் அரசியலிலும் டூப் அறியாதவர் என்று கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் கவிதையில் தெரிவித்திருக்கிறார். கலைவாழ்வு, பொதுவாழ்வு, கொடைவாழ்வு மூன்றிலும் பாசாங்கு இல்லாதவர் விஜயகாந்த் என்று வைரமுத்து தனது கவிமொழியில் இரங்கல் வாசித்திருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என இருவரும் ஆளுமைகள் அரசியல் செய்த காலத்திலேயே அரசியலில் குதித்து புதிய அத்தியாயம் படைத்தவர் விஜயகாந்த் என்று கவிஞர் வைரமுத்து எழுதியுள்ள அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற உச்சத்தை தொட்ட முதல் நடிகர் எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு என்று வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவரை நில்லென்று சொல்லி நிறுத்திவிட்டது காலம், வருந்துகிறேன் என்று கண்ணீர் மல்க வைரமுத்து அந்த இரங்கல் கவிதையில் தெரிவித்திருக்கிறார். எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற என் பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் உயிரிழந்து போனதற்கு வருந்துகிறேன். கண்ணீர் விடும் குடும்பத்தாருக்கும் கதறி அழும் கட்சி தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜயகாந்துக்கு வைரமுத்து எழுதியுள்ள அந்த இரங்கல் பாவில் தெரிவித்திருக்கிறார். திரையில் நல்லவர், அரசியலில் வல்லவர், சினிமாவிலும் அரசியலிலும் டூப் போடாத ஒரு சில நபர்களில் ஒருவர், கலைவாழ்வு, பொதுவாழ்வு, கொடைவாழ்வு மூன்றிலும் பாசாங்கு இல்லாதவர், கலைஞர், ஜெயலலிதா என இருவரும் ஆளுமைகள் இருந்த காலத்திலேயே அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியவர், எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரத்தை தொட்டவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நெல்லென்று சொல்லி நிறுத்திவிட்டது காலம் என்று வருந்துகிறேன் என்று கவிஞர் வைரமுத்து எழுதியுள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் தெரிவித்திருக்கிறார்.